எனக்கு நான் தான் இப்பதானே ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவன் எஸ்பீட்டஸ் எடுக்கிற வரைக்கும் நோ நான் தான் சொல்லிட்டேன். மறுபடியும் பைத்தியக்காரன் மறுபடியும் ஹைன்மீட் குமார்னு என்ன உனக்கு தான் தெரியல. நான் ஒன் டிசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா எடுத்தது தான், யாராலையும் மாற்ற முடியாது. என்னோட மிகப்பெரிய பிகஸ்ட் ப்ளஸ் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் தான். அது முடிஞ்சிச்சுன்னா அது முடிஞ்சிச்சு தான். நான் வந்து சொல்லியிருந்தேன் ப்ரோ. நான் வந்து எஸ்பிடிஎஸ்ல வந்து அவன் கேட்கும்போது, இப்போ எஸ்பிடிஎஸ்ல இருக்கவங்கள என்னால் கூப்பிட்டு போய் விளாட முடியாது. ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்னைப் ஆகும், நாங்கள்லாம் ரேங்க் புஷ்டாக இருப்போம், லைக் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஷராக இருக்கும், ரிவெஞ்சு அதுக்கு இதுன்னு அந்த மாதிரி போயிட்டுருப்போம். எஸ்பிடிஎஸை கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபயராக இது பண்ண முடியாது. அதுக்காக தான் குமாருக்கு வியூஸ் ஏற்றி கொடுத்து, சரி குமார் நீ எஸ்பிடிஎஸை பார்த்துக்கோடா அப்படின்னு சொன்னது. அவன் என்னடா வியூஸ் ஏற்றி கொடுத்ததில்ல, அவன் ஏதோ தான் பெரிய புளுத்தின்னு நினச்சிக்கிட்டு எஸ்பிடிஎஸ் வேணாம் ப்ரோ, எஸ்பிடிஎஸ்லாம் எனக்கு எஸ்பிடிஎஸ் விளாண்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்றான். எனக்கு ஷாக் ஆகிட்டேன் நான். டீ பாவி பாவண்டா அவங்க 4 பேரும் அவங்க என்னடா பண்ணும்போது அப்படின்ட்டு. இல்லைண்ணா எனக்கு அவங்களாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுண்ணா அப்படின்னா. டி அடப்பாவி என்ன எதுக்காக? அதாவது எல்லாத்துக்குமே நான் ஒரு கண்டென்ட் வச்சிருப்பேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பேன். இவங்க இதுக்காக தான் அப்படின்னு. ஏன்னா பாட் ஸ்குவாட்ன்றது சும்மா நாச்சுக்கெல்லாம் உருவாக்க முடியாது, அதுக்குள்ள அவ்வளோ வெப் வச்சிருப்பேன் நான். இது இவங்க இதுக்காக அப்படின்னு. இப்போ ஒருத்த மட்டும் வளர்ந்தா போதாதா ப்ரோ, எல்லாரும் வளரணும்ல. இப்போ இப்படியே விளாண்டு இப்படியே இருந்தா டோனி எப்படி போவான்? டோனியால போக முடியாது. ஏன்னா நிறைய ட்ரை பண்ணோம், ஸ்கை ட்ரை பண்ணோம், அவனால முடியல. அது எவ்வளவு வருஷக்கணக்காக ட்ரை பண்ண முடியும்? அடுத்து டோனி. ஆக்சுவலா நல்லா கவனிச்சிங்கன்னா குமாருக்கு அந்த டைம்ல வந்து நான் வாண்டடா காலையில் லைவ் வர மாட்டேன். யார்கிட்ட சொல்லியிருந்தேன் லைவ் வராதிங்கடா பாவம் குமார் வந்து இதாகட்டும் வியூஸ் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ 25,000 வியூஸ் அதெல்லாம் எடுத்துருந்தான். நான் சொன்னேன் அவனுக்கு ஏற்றி கொடுத்துருண்டா பாவம், எஸ்பிடிஎஸ் பாவம், அவன் வந்து சிம்பா ஜானெல்லாம் கூப்பிட்டு போய் விளையாட்டும், கொஞ்சம் வியூஸ் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு. குட் மார்னிங் நீ தங்கம். ஆனால் அவன் அப்படியே அதை ஆப்போசிட் பண்ணி போய் அங்கே போய் எஸ்ஓபிடிஸ்ட்டை போய் சாக கூட விளாண்டுட்டு அதை எஸ்ஓபிடிஸை முடிச்சு ஜீவா கூப்பிட்டு அதை முடிச்சு இதை முடிச்சு ஒவ்வொரு காயாக கடிச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு பண்ணியை கடிச்சு எல்லாத்தையும் கடிச்சு மொத்தம் முடிச்சே விட்டணும் எல்லாரையும். அங்கதான் தப்பு நடந்துச்சு. அதனால தான் எனக்கு பிடிக்கல. நான் அப்படியே துரத்தி விட்டேன் முறையில அப்படின்னு. எனக்கு குமார் பிடிக்காத காரணம் அதுதான். எனக்கு பிடிக்காது ப்ரோ. நான் எவனுக்கு எதுக்கும் நான்லாம் வந்து மறைக்கலாம் மாட்டேன். உங்களுக்கு தான் தெரியல. பிடிக்கலன்னா டேரெக்டாக பிடிக்கல தான், பிடிக்கலடா பட்டுன்ட்டுருவேன், அவ்வளோதான். நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன், என்னைக்கு நீ வந்து எஸ்பிடிஎஸ் கூட விளாண்டா வியூஸ் குறையுன்னு சொன்னியோ அன்னைக்கே உன் அழிவு ஆரம்பிச்சிச்சுடா, நீயே அழிவு அப்படின்ட்டு. நான் இவனுங்க இந்த சாக்கோ இவனுங்கெல்லாம் போய் வாண்டடா இன்னும் ஏற்றி விட்டுட்டு இருக்கானுங்க அவனை. நான் அதனால தான் சாக்கோவையும் தோத்துட்டு இருக்கான் எம்பிடிஎஸ்க்கு. ஏன்னா அவனுமே தப்புக்கு தொடர்தான் போயிட்டு இருக்கான். நான் சொல்லிட்டேன் எஸ்பிடிஎஸ் கூட விளாட்னா அவனை விடுங்கடா, அவன் விளாட்டும், அவன் எஸ்பிடிஎஸ் கூட விளாட்டும் அப்படின்னா இவனுக்கு போய் அவனுல கூப்பிட்டுட்டு அவனு கூட வச்சு செஞ்சுக்கிட்டு அவன் கூட போவே விட மாட்டேன்றானுங்க. ஒரு தடவை சொல்லிட்டேன், ஆனா இந்த தடவை சொல்ல மாட்டேன். இது தமிழ் டீம் தான். லைவ் மாமா நாக் ஆயிட்டாங்க. லைவ் மாமா நாக்கு. எனக்கு வேற ஒண்ணும் இல்லை ப்ரோ. எனக்கு இப்போ சிம்பாவோ ஜானோ மனசால கண்டிப்பா என்ன வந்து பந்தன நமக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கலன்னு கண்டிப்பா நினைச்சிட்டு இருப்பானுங்க, கண்டிப்பா. ஆனா நான் அதுக்கு பிளான் போட்டு தான் குமாரே ஒரு கண்டென்ட்டா எழுதினேன். ஆனா அதுல நான் தோத்துட்டேன். அண்ணா ஜோன் போணுங்கண்ணா. போலாம்டா. பரவாயில்ல விடுங்க. வீட்ல 2 டீம் இருக்காங்க போல. அழிஞ்சா நல்லதுதான். ரெட்டும் டாய். அப்பதான் விட்டுருவோம். அப்பதான் அடுத்தவன் வளரக்கூடாதுன்னு நினைச்சா நம்ம எப்படி அழிவோன்னு அவனுக்கு தெரியும். அதாவது எனக்கெல்லாம் ஆச்சரியம்னா தன் மாதிரி ஒரு பிசிக்கலி சேலஞ்சா இருக்க ஒருத்தனுக்கே இவனுக்கு உதவி பண்ண வரலையே. இவனா நாளைக்கு யாருக்கு உதவி பண்ணி என்ன பண்ணி போடுவான்? கழுத்து தான் கடிப்பான் எல்லாரையும். எவ்வளோக்கு எவ்வளோ குமார் மேலே டிசிப்ளின் எனக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருந்துச்சோ, என்னைக்கு அவன் எஸ்பிடிஎஸ் கூட விளாண்டா எனக்கு வியூஸ் ட்ராப் ஆகும், அவங்க எனக்கு பிடிக்கலான்னு சொன்னோன்னா அன்னிலேருந்து
அவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. அவன்கிட்ட நான் பேசுறதே தவிர்ப்பேன். அவன் பேர் சொல்றதே நான் தவிர்ப்பேன் நான். அவ்வளோ கஷ்டம். அதுதான் அதுதான் அதான் என்னோட கடைசி. அன்னைக்கு அவன் பேசுனது தான் அன்னையிலேருந்து அவனை கூப்பிடுறது கூட இல்லை. எனக்கு அவனை Watch பார்த்தாவே out. இதுல 3 எனக்கு பேர் பார்த்தாவே இருக்கானுங்க. அருவருப்பா இருக்கு. ஐ டோன்ட் Okay. லைக் those kind of people. Okay. படுத்துனா இருக்கா வாழ்க்கையில வேற நான் மார்க் ஆக எடுத்த மாட்டிருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அதுதான். டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் தான். வேணாம்னா வேணாம் தான். அது எவ்வளோ ஹார்டஸ்ட் டிசிஷனாக இருந்தாலும் சரி, நான் வேணாம்னா வேணாம்னு முடிவு எடுத்துருவேன். தா 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 தா. தா 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 தா. தா 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 தா. Marked a location. ஓடிட்டு இருக்கான். நான் எனக்கு இன்னும் அதுல வந்து ரொம்ப கடுப்பா இருந்தது என்ன தெரியுமா? எஸ்பிடிஎஸ் கூட விளையாட மாட்டானா, ஆனா போய் சோலோ விசஸ் ஸ்குவாட் விளையாடணும்னா சோலோ விசஸ் இது சோலோ விளையாடணும். எனக்கு அப்போ கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டேன் நான். ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளோ வன்மை எதுக்குடா அவனுக்கு அப்படின்னு ஒருத்த மேல. இன்னைக்கு அவன் மேல வன்மமா இருக்கவன் Mark the நாளைக்கு இல்ல. location. நாளைக்கு எல்லார் மேலயும் வன்மமா இருப்பான் ப்ரோ. ஏன்னா பாம்பு என்னைக்குமே பாம்பு தான். அது நல்ல பாம்பா இருந்தாலும் சரி, தண்ணி பாம்பா இருந்தாலும் சரி. அவங்கள்ட்ட மட்டும் வேற பாம்பு, இவங்கள்ட்ட மட்டும் வேற பாம்பு கிடையாது. பாம்பு எல்லாருக்கிட்டையும் பாம்பு தான். இன்னைக்கு அவங்க மேல விஷத்தை கடிக்குது, நாளைக்கு நம்ம மேல விஷத்தை போடும். யார் மேலேயும் இவனு போடும். 4 பேர் போல. அதனால தான் நான் கேரக்டர் ரொம்ப வந்து பார்ப்பேன் நான். அவங்க எப்படி அவங்க இது பண்றாங்க அப்படின்னு. அவன் எவ்வளோ பெரிய புளுத்தி பிளேயர்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. கேரக்டர் பிளேஸ் 4 பேர் அவங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேங்கண்ணா. இதுல என்ன தெரியுமா காமெடி? இதுல 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 என்ன காமெடினா, சிம்பாவும் டேவிட்டும் தான் இவனை குக்கி குமாரை கூட்டே வராங்க என்கிட்ட. அதுதான் என்னால இன்னும் வந்து சிரிப்பா இருக்கு. சீரியஸா அப்படியே ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. அவனுக்கு தான் இந்த மாதிரி ஒரு குமார் உங்ககிட்ட? கொஞ்ச நேரம் பொறுமை. எங்கடா இருக்கான்? என்னால ஒரு Out 4 zone. இருக்க முடியுமா? இல்ல இல்ல. யாரு நான் சோனு மதன் ப்ரோ, சீரியஸ்லி உங்க மேல ரெஸ்பெக்ட் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. சூப்பர். பிசிக்கலி சேலஞ்ச் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, அதுவும் இல்லாம உண்மையிலேயே ஆமாமா அது அப்படி சொல்ல வேஸ்ட்னு சொல்லக்கூடாது. வேஸ்ட்னு சொல்ல முடியாது ப்ரோ. அவன் சுயநலமா இருக்கான். சுயநலம் என்னைக்குமே சுயநலம் அழிவு தான். சுயநலம் ஏனும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நானுமே சுயநலவாதி தான், நான் இல்லைன்னு சொல்ல. பிடிஎஸ்க்காக தான் நான் போராடுறேன். ஆனா நம்ம கூட இருக்கவன் கூட நல்லா இருக்க கூடாதுன்றது அது அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படி இல்ல போட்டு அதுதான் எனக்கு எப்பவுமே செட் ஆகுது. சுயநலம் நான் என்னை விட சுயநலவாதி யாரு? ஆனா என் கூட இருக்கவன் தோக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என் கூட இருக்கவன் தோக்கிறத நான் எனக்கு விடவே மாட்டேன். நான் எப்பவுமே அது எனக்கு பிடிக்காது. அது என் கூட இருக்கானா அவன் நான் தான் நினைச்சுக்கேன் எப்பவுமே. ஹூவர் இட் மேபி. அதனாலதான் எப்படியுமே பாட் ஸ்குவாட் எல்லா விதத்திலும் ஜெயிக்கும். ஸ்டார்டிங் உங்ககிட்ட பேசக்குமார் ரொம்ப துடிச்சோம். டேவிட் தான் இன்வைட் பண்ணி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பேச வச்சான். அண்ட் அவனோட கஷ்டம் சொன்னா குமார் ஞாபகம் இருக்கு. பட் இப்போ நிறைய மாட்டாங்க. மாற்றம்லாம் எப்பவுமே அதெல்லாம் நான் ஏத்துக்கிறது தான். அதெல்லாம் ஏத்தான் ப்ரோ. மாற்றம் இஸ் குட் தான் ப்ரோ. இது உண்மையை சொல்லட்டுமா, ஐ நாட் ஹாப்பி டாக்கிங் அபவுட் திஸ் அப்படின்னு போயிடுறது பெட்டர். ஏன்னா ஒன்ஸ் இக்னோர்னா இக்னோர் தான். அங்க எவன சொல்றான்? கேரக்டரே ஒரு மாதிரி ப்ரோ. லைக் நான் இக்னோர் பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா அவ்வளோதான். இக்னோரன்ஸோட உச்சமே நான் தான். அதனால அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க பேசி பிரயோஜனம் இல்லைன்றதுனால தான் கடுப்பாக இருக்குது. இது கண்டென்ட் சேனல்னால் ஒரே ஒரு வீடியோவில் போட்டு நான் முடிச்சிருவேன். நீங்கள் லைவ் சேனலில் வந்து கேட்டே இருக்கீங்களா உங்களுக்கு, அதனால் அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் மாட்டிக்கிட்டேன் நான்.
அது ஒரு வீடியோ நெகட்டிவா போட்டு அவனை பத்தி ஏதாவது இது பண்ணி பேசி அவன் கரியரை முடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒயிட் போட்டு விடுங்க. அவன் ஸ்பீடஸும் அதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறான். நோ பண்ணி அவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியதுதான். சிம்பிள்.